என்னுடைய குரு அடிக்கடி ஒரு விஷயம் சொல்லுவார். ம். தியானம் அப்படின்ற ஒரு விஷயம், ம். மெடிடேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நாம நினைச்சா மெடிடேஷன் செஞ்சிடலாம். ம். அப்படிலாம் செய்ய முடியாது. அது நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு பார்ட்டா மாறணும் அப்படின்னு ம். சொல்லுவாங்க. ம். எனக்கு என்னன்னா, இன்றைய நிலையில நான் போய் தியானம் செய்றேன் ம். அப்படின்னு நானும் ஒரு ஆன்மீக பாதையில இருந்துமே, ம். நான் போய் தியானம் செய்றேன் அப்படின்னு நான் வந்து ஒரு இடத்துல அமைதியா உட்கார்றேன் அப்படின்னா, ம். என்னுடைய கண்லயோ, என்னுடைய மூளைக்குள்ளேயோ பல 100 விஷயங்கள் ஓடுது. ம். நாளைக்கு என்ன செய்ய போறோம்? நாளைக்கு என்ன பண்ண போறோம்? ம். நாளைக்கு என்னுடைய விஷயங்கள் எப்படி போகுது? குழந்தை ம். எப்படி இருக்க போகுதுன்னு இவ்வளோ விஷயங்கள் ஓடுது. ம். தியானம் அப்படின்ற ஒரு விஷயத்த எப்படி தான் சார் செய்யும்? ப்ராப்பரா இப்படிதான் தியானம் செய்யணும்னு ஏதாவது இருக்கா? கண்டிப்பாமா. இப்போ ஒரு முக்கியமான விஷயத்த புரிஞ்சுக்கிடுங்க. எந்த காலத்திலயும் நம்மளால தியானம் பண்ண முடியும். ஓகே. முன்னோர்கள் செஞ்சாங்க. நம்மளால வந்து நம்ம வாழ்க்கை ரொம்ப வேகமாக போய் கொண்டிருக்கு. அதனால நம்ம அந்த காலத்துல இல்ல, செய்ய முடியாது அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா, இப்போ இப்போ நம்ம வந்து நாகரீகம் இப்போ வந்து ஒரு நாகரீகத்த பத்தி ஒரு ஆராய்ச்சி பண்ணியிருந்தாங்க. நம்ம ம். சமவெளிய பத்தி ஒரு ஒரு புதிய ஒரு விஷயங்கள் வந்திருந்து. அதுல 3500 வருடத்துக்கு முன்பு இருக்கக்கூடிய இதுல வந்து பசுபதி சின்னம் சொல்லிட்டு ஒரு சின்னங்க ஒரு முத்திரைய வைத்து ஒருத்தர் தியானம் பண்ணிட்டு இருக்கிறதா ஒரு அடையாளத்த நம்ம பார்க்கிறோம். இன்று பல பெரிய மருத்துவமனைகள்ல தியானத்த பற்றி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. ம். அப்போ தியானத்துல இருக்கக்கூடிய நன்மைகள இன்றும் மக்கள்கிட்ட கொண்டு போய்க்கிட்டே தான் இருக்கிறாங்க. இன்றும் தியானம் செய்யக்கூடிய மனிதர்கள் பலரும் இருந்துட்டு இருக்காங்க. அதனால நாளைக்கும் இருப்பாங்க, நேற்றும் இருந்தாங்க. அதனால காலத்துக்கும் அதற்கும் சம்மந்தமே இல்ல. மற்றொரு விஷயம், தியானத்த பொறுத்தவரைக்கும் நம்மளுடைய சிந்தனை நீங்க முதல்ல பேசும்போது சொன்னீங்க, நான் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது நெறைய சிந்தனை எனக்கு வந்துகிட்டே இருக்கு. என்னால வந்து அந்த சிந்தனையில ம். இருக்கும்போது என்னால எப்படி அந்த தியானம் பாயிண்ட் ஃபோக்கஸ் பண்ண பண்ண முடியாதுன்றீங்க. முடியாது. இப்போ சிந்தனை இருந்தா தான் செயல்பட முடியும்னு நம்ம ஒரு தப்பான ஒரு இத மைண்ட்ல ஏத்திக்கிட்டோமா? இப்போ நான் சிந்திச்சா தான் என்னால செயல்பட முடியும். ம். இப்போ நம்ம குழந்தையா நாம் இருந்து இப்ப பெரிய ஆள் ஆயிருப்போம். நீங்க வந்து உங்களுடைய வாழ்க்கையில காலத்துக்கு பின்னாடி போய் பாருங்க. ஒரு 12 வயசு உள்ள நினைவுகள்லாம் உங்களுக்கு வர முடியும். அப்போ அந்த 12 வயசுல நீங்க இவ்ளோ சிந்தனை சிந்திச்சுட்டா செயல்பட்டீங்க? இல்ல. ஆனா, அப்போ இதோட வேகமா இருந்திருப்பீங்க. ம். ஆனா, என்று உங்களுக்குள்ள சிந்தனை அதிகரிக்க ஆரம்பிச்சதோ, அப்போதான் நீங்க வந்து ஸ்லோவாக ஆரம்பிச்சிருப்பீங்க. அப்போ சிந்தனை இருந்தா தான் செயல்பட முடியுங்கிற நிலைங்கிறது கிடையாது.